ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்றைக்கி தான் ஸ்டிச் பண்ண போகிறீங்க பிகினர் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நூலோ இல்லை பாபினோ கேஸோ எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. முதல்ல சும்மா மிஷினில் உட்காந்து பெடல் பண்ணுங்கள். பெடல் பண்ணி பழகணும். ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் பெடல் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறத்துலேருந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ 1 மணி நேரம் சும்மா மிஷினில் உட்காந்து பெடல் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி லைன்ஸ், அப்புறம் சர்க்கிள், அப்புறம் ஸ்கொயர் ஷேப் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. பென்சில் வச்சோ பென் வச்சோ ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணணும். நூல் எதுவுமே போட வேண்டாம். நூல் போடாமல் வெறும் மிஷினில் இந்த மாதிரி ட்ரா பண்ண பேப்பரில் நம்ம ஸ்டிச் பண்ணணும். முதல்ல நம்ம லைன்ஸ் மேலே ஸ்டிச் பண்ணலாம். பேலன்ஸ் வீலை நீங்கள் முன்ன பார்க்க உங்களை பார்க்க சுற்றும் போது ஊசி தானாக கீழே இறங்கிரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேக்கில் இருக்கிற அந்த ப்ரெஷர் ஃபுட் லிவரை கீழே இறக்கணும். இப்படி இறக்கும் போது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஃபுட் பேப்பரோட இந்த மாதிரி கீழே வந்துடும். மேலே தூக்குனா மேலே போயிடும், கீழே இறக்கணும்னா இந்த மாதிரி கரெக்டாக அந்த பேப்பரை நல்லா பிடிச்சிக்கிடும் அழுத்தமாக. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்லோவாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்க. அவ்வளோதான். முடியும் போது ஸ்லோவாகவே முடிங்க. ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ பின்னால் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா நம்ம தைச்சது இப்படி தான் இருக்கும். அடுத்தது நான் நீங்கள் நல்லா தைப்பீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி A4 ஷீட்டில் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணலாம். உங்களோட விருப்பம். சென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சர்க்கிள். சர்க்கிளில் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப பொறுமையாக தைக்கணும். லைனில் கூட ஃபாஸ்ட்டாக தைச்சிடலாம், ஆனால் சர்க்கிள் தைக்கும்போது ரொம்பவே ஸ்லோவாக தைக்கணும். மறுபடியும் இந்த மாதிரி லிவர் ஃபுட்டை கீழே இறக்கிட்டு சுற்றி ஸ்டிச் பண்ணுங்க. மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக அந்த சர்க்கிள் ஷேப் கிடைக்கும். கோட்டு மேலேயே ஸ்டிச் பண்ணி பழகுங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் பரவாயில்ல. இந்த மாதிரி பேப்பரை லைட்டாக திருப்பிக்கோங்க. திருப்பி அப்படியே ஸ்டிச் பண்ணுங்க. ஏன் இப்படிலாம் நம்ம தைக்கிறோம் அப்படின்னா, நெக்கு நம்ம தைப்போம்ல, சுடிதார் தைக்கும், ப்ளவுஸ் தைக்கணும், நெக் ஷேப்பு வர்றதுக்கு கரெக்டாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் நம்ம எடுத்துக்கிடணும். ஸோ ஓகே, அவ்வளோதான். முடிய போகுது. ஒரே ஒரு அவ்வளோதான். இதோட முடிச்சிடலாம். லிவரை தூக்கிட்டோம்னா பேப்பர் நமக்கு வெளியே வந்துடும். இப்போ இதை பின்னால் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா ரவுண்டாக நம்ம தைச்சிருக்கோம் அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சிடும். தப்பாக தைச்சாலும் இதில் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் ஸ்கொயர் ஷேப் தைக்க போகிறோம். நல்ல எட்ஜில் ஊசியை நிறுத்துங்க. அப்புறம் அதே மாதிரி ஊசியை அந்த பேப்பரில் நிறுத்திட்டே இந்த மாதிரி திருப்புங்க. திருப்பிட்டு மறுபடியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அப்புறம் அந்த முனையில் ஊசியை நிறுத்திக்கோங்க. நிறுத்திட்டு டர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக ஃபினிஷிங் சூப்பராக இருக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டுமே எனக்கு சென்ட் பண்ணுங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு கிடச்சிருக்கும். அவ்வளோதான், இந்த கிளாஸ் இதோட முடிஞ்சது. அதாவது இப்போ சர்டிஃபிகேட் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் இன்னும் உங்ககிட்ட சொல்லலை. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ப்ரைஸ், ஒரு சர்டிஃபிகேட்கான ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுருக்காங்க. அதை கம்மி பண்ணுறதுக்காக நான் வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கேன் அவங்கக்கிட்ட. ஸோ அது அந்த கரெக்டான ரேட் தெரிஞ்சது நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை கன்வே பண்ணிடுறேன். நீங்கள் வந்து இப்போது இந்த மாதிரி டிசைன்ஸ் கூட நீங்கள் எனக்கு அனுப்பணும் இல்லை, நீங்களே கூட ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஷேப் தான் எல்லாமே. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் க்ரியேட்டிவாக நீங்களே கூட ட்ரா பண்ணி அதனால ஸ்டிச் பண்ணி பழகுங்க. ஸோ இந்த கிளாஸ் பற்றின வேறு எதுவும் டீட்டெயில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.